அதுக்குள்ள அதர் vehicles are not allowed. ஒன்லி ஒரு பஸ் மட்டும்தான் போகும். இந்த டைம்ல நீங்க சந்திச்ச பெரிய பிரச்சனை என்ன மேம்? பிளேஸ் கால்டு திருமங்கலம். we met with a major accident. அதில் ட்ராவல் பண்ணது நானும் என்னோட இப்போ எம்பிபிஎஸ் படிக்கலாம் நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? this is not my final destination, this is one of my destinations. மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கிளியர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ண போறோம், ஒரு சிறப்பு விருந்தினர் கூட. நம்ம எல்லாருமே ஒரு டாக்டர் ஆகணுன்றது ஒரு மிகப்பெரிய நமக்கு கனவா இருக்கும். ஓகே, கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆயிடலாம், அடுத்து கவர்மெண்ட் ஜாப் வரணும் அப்படின்றதும் ஒரு கனவா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் போயிட்டா நமக்கு ரெகுலர் இன்கம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சம்பளம் ஒழுங்காக வந்துடும், இந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வந்து விரும்புவோம். அப்போ ஓகே, ஒரு டாக்டராகவும் படிச்சு முடிச்சிட்டோம், ஒரு கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு உயரிய நிலையை அடைகிறது அப்படின்றது ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதையும் அடைஞ்ச ஒரு ஆளை தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக நம்ம இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் சுஜாதா மேடம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட வைஸ் பிரின்சிபல். அவங்க 25 இயர்ஸ் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ வைஸ் பிரின்சிபலாக 5 இயர்ஸாக இருக்காங்க. சுஜாதா மேம், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேங்க மேம், நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட வைஸ் பிரின்சிபலாக இருக்கீங்க. இதுக்கு ஒரு ஜெர்னி இருக்கும். அவரும் பீயிங் அ ஃபீமேலாக இருந்து இந்த ஒரு பொசிஷன் அடைகிறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். உங்கள் ஜெர்னி பற்றி சொல்லுங்கள் மேம். நான் வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணது சொல்கிறேன். நான் 1992 பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் அதில் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணேன். 1998 முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 months கோவை மெடிக்கல் சென்டரில் ஐசி மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தேன். தென் ஐ காட் மை போஸ்ட் கிராஜுவேஷன். நான் அதுக்கப்புறம் டிஏ பண்ணேன், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணேன், ஒரு 2 years கோர்ஸு. அங்கே அது முடிச்சதுக்கப்புறம் 2001 கம்ப்ளீட் பண்ணோடனே நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணது வந்து தெங்குமராடா அப்படின்னு ஒரு ட்ரைபல் ஏரியா, ஹில்லி ஏரியா, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் கோத்தகிரி. ஸோ அந்த இதுதான் நான் ஃபஸ்ட்டு போஸ்டிங். வெரி வெரி டிஃபிகல்ட் பிளேஸ், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே. ஸோ அது ஜாயின் பண்ணதே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. தென் ஐ ஒர்க் தேர் ஃபார் ஒரு 3 years. தென் ஐ ஒர்க் இன் திருப்பூர் ஹெச்ஓடி. இப்போ நீங்கள் சத்தியமங்கலம்மா, அந்த நீங்கள் சொன்ன அந்த ஏரியா, இப்போ உங்கள் வீடு அப்போ எங்கே இருந்துச்சு? வீடு வந்து எனக்கு கோயம்புத்தூர். ஓகே, டெய்லி நீங்கள் சத்தியமங்கலம் போயிட்டு வருவீங்களா? இல்லை, நான் வந்து மண்டே அங்கே போனான்னா வீக் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு வீக்கெண்டு தான் கோயம்புத்தூர் வருவேன். ஓகே, உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு மேம்? மேரேஜ் வந்து எனக்கு 1998 ஜூன் ஆச்சு. இப்போ மேரேஜ் ஆனோன்னு அங்கே போகிற மாதிரி இருந்துச்சா? மேரேஜ் ஆகி இல்லை, நான் மேரேஜ் 98 ஆனேன். அதுக்கப்புறம் 99 வந்து பிஜி ஜாயின் பண்ணேன். 2001 என் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் உடனே ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்தது போஸ்டிங். அப்போ கை குழந்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் கை குழந்தை இருக்கும், குழந்தைய பார்க்கணும். ஜஸ்ட் ஒன் மந்த் பேபி. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் அந்த டிசிஷன் எடுத்தேன். இங்கேயும் கிடச்சிது, நான் படித்த காலேஜ்லேயுமே எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. பட் இருந்தாலும் வந்து இது கவர்மெண்ட் போஸ்டிங்குங்கிறனால என்னுடைய பேரண்ட்ஸும் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ சூஸ் திஸ் கவர்மெண்ட் போஸ்டிங், ஆல்தோ இட்ஸ் எ டிஃபிகல்ட் ஏரியா. நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அதை வந்து என்ன சொன்னாங்க, ரொம்ப இட் இஸ் அ ஃபாரஸ்ட் பிளேஸ், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் வரும். அதுக்குள்ளே அதர் vehicles are not allowed. ஒன்லி ஒரு பஸ் மட்டும்தான் போகும். அதுவும் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து அது என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகணும். அந்த நைட்டு தான் அந்த ட்ராவலிங் எல்லாம் இருக்கும். வி ஹாவ் டு கிராஸ் ஒரு பிக் ரிவர், இந்த மாயாறுன்னு சொல்லுவாங்க அதையே. அந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த வில்லேஜ்குள்ளேயே போகணும். ஸோ மை ஃபஸ்ட் போஸ்டிங்கே வந்து சேலஞ்சிங்கான ரோல் தான். அதையும் நானே எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எங்கே வந்து அங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க? அதுக்கப்புறம் எங்கே போஸ்ட்? அங்கே ஒரு 2.5 years ஒர்க் பண்ணேங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் ஹெச்ஓடி பிளேன்ஸ் வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என் பொண்ணு எல்கேஜி ஜாயின் பண்ணும்போது ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் டு திருப்பூர் ஹெச்ஓடி, பூமலருங்கிற ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2005 ஜான்வரியில் ஐ ஜாயின்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். 2005 அங்கே என்ன பொசிஷனில் ஜாயின் பண்ணீங்க? அங்கே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது டியூட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணேன். முன்னாடி வந்து நீங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் எடுத்தோன்னா பிரைமரி ஹெல்த் சென்டரில் சத்தியமங்கலம் போயிட்டீங்க. திரும்ப வந்து நீங்கள் திருப்பூர் வந்ததா சொன்னீங்க.
அப்போ நீங்க ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டரா இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து 2005 கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு டியூட்டர்ன்றீங்க. அந்த டியூட்டருக்கும் இந்த பிராக்டிசிங்க்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும்ல? கண்டிப்பா. அது என்னன்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக்கோட டீல் பண்ற மாரி இருக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல. அதுவும் ஒரு ஸ்கில் தான். ஓகே. டாக்டருக்கு வந்து நெறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். அது அங்க வந்து நான் ஒரு ட்ரீட்டிங் டாக்டரா இருந்தேன். இங்க ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் ஓவர் என்னன்னா, மெடிக்கல் எஜுகேஷன். ஐ பீன் அப்கிரேடட் டு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். இங்க என்னன்னா, நான் மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸையும் பார்க்கணும், டீச்சிங்கும் எடுக்கணும். இட்ஸ் நாட் அ ட்ரீட்டிங், டீச்சிங் எஜுகேஷன். ஸோ அதுக்கு வந்து அந்த டிரான்சிஷன் இருந்தது. ஜஸ்ட் அடாப்டேஷன் தான். ஒரு ஸ்கில். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாறும்போது நம்ம அடாப்ட் ஆயிக்கணும் அந்த என்விரான்மெண்ட். ஜஸ்ட் ஐ காட் அடாப்டட் டு தட் என்விரான்மெண்ட். அப்புறம் டீச்சிங் எனக்கு பழகிடுச்சு. எனக்கு அது பிடிச்சும் போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்திருந்தேன். ஸோ ஐ ஜாயின்ட் அங்கேயே போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸும் எனக்கு லக்கிலி ஐ காட் எம்டி இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இட் செல்ஃப் 2005 மே ஐ ஜாயின்ட் இன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எம்டி ஃபிசியாலஜி. ஐ ஜாயின் 3 இயர்ஸ் அங்கேயே தான் பர்சீவ் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஐ காட் லக்கிலி அகைன் ஐ காட் அங்கேயே எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டும் அங்கேயே கிடச்சிச்சு. அது எப்போ கிடைச்சது? அது படித்து முடிச்சோன்னே அங்கேயே ஜாயின் 2008 முடிச்சோன்னே மார்ச் கம்ப்ளீட் பண்ணேன். எக்ஸாம் முடிச்சோன்னே எனக்கு அங்கே போஸ்டிங் அங்கே கிடச்சிடுச்சு. ஐ ஜாயின்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஓவர் தேர். அங்கே மறுபடியும் டீச்சிங் தான் கண்டினியூ பண்ணினேன். பண்ணிவிட்டு ஃபார் த அசோசியேட் ப்ரொஃபஸருங்கிறது என்னோட அடுத்த லெவல். ஓகே. ஸோ அந்த அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் ஆகணும். பிகாஸ் அங்கே போஸ்டிங் வேகன்சி இருக்காது. ஸோ ஃபார் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஐ பீன் டு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இப்போ உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? அப்போ வந்து என் பொண்ணு ஜஸ்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. எனக்கு ஒரே ஒரு என்னன்னா ஒரு மைண்ட் ஃபுல்லாக ஆசிலேஷன்ஸ். இங்கேயே அவளை கோயம்புத்தூர்லேயே ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிட்டோமா, திருநெல்வேலிங்கிறது நியூ பிளேஸ், நியூ என்விரான்மெண்ட், அது எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து சம்ஹவ் ஐ மேனேஜ். நான் கூட்டிகிட்டே போயிடுறேன், பொண்ணையும் நான் கூட்டிகிட்டே போயிடுறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஐ கான் பி பேக். அகைன் இங்கே வேகன்சி வந்தால் தான் என்னால் வர முடியுங்கிறனால, எனக்கும் ஒன்லி டாட்டர்னால அவளை இங்கே விட்டுட்டு போகிறக்கு பேரண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது அவள் கைடன்ஸ் இருக்காதுன்னு நான் அவளை கூட்டிகிட்டே போயிட்டேன். லக்கிலி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7th கரெக்டாக அவள் கம்ப்ளீட் பண்ண. அவள் ஆனுவல் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஸோ போத் ஆஃப் தேம் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அவளையும் அங்கே நல்லா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஷி பர்சியூட் 3 years over there. And I also continued as associate professor. And I was the HOD in திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அகைன் 2016 டிசம்பர். 2008லேருந்து 8 இயர்ஸ் வந்து திருநெல்வேலியா மேம்? இல்லை, 2008லேருந்து 14 வரைக்கும் கோயம்புத்தூரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஏன்னா 2008ல் தான் நீங்கள் எலிவேட். ஆமாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். அங்கே தான் 5 years அங்கே தான் இருக்கணும். 5 years முடிச்சோடனே தான் அடுத்த லெவல் அசோசியேட் ப்ரொஃபஸர் வருவோம். ஸோ அந்த ப்ரமோஷனுக்கு தான் நான் திருநெல்வேலி போனேன். அங்கே எவ்வளோ நாள் மேம் திருநெல்வேலி 2014 ஏப்ரல்லேருந்து டிசம்பர் 2016 வரைக்கும் அங்கே தான். ஆமாம், 2 years ஆகியிருந்தேன். அகைன் ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இங்கே தான் 2019 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். என்ன அப்போ அங்கேயும் அசோசியேட் ப்ரொஃபஸர் கோயம்புத்தூரில் அசோசியேட் ப்ரொஃபஸர் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 2019 வரைக்கும் இருந்தேன். அகைன் ஐ காட் ப்ரமோஷன் அஸ் ப்ரொஃபஸர். ஸோ இந்த டைமில் நீங்கள் சந்தித்த பெரிய பிரச்சனை என்ன மேம்? 2019 இந்த ஒரு 5 வருஷ கால அளவில். இந்த 5 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ ப்ரமோஷன் ஆனாலுமே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். வி ஹாவ் டு பேலன்ஸ் போத் லைஃப் ஆஸ் வெல் அஸ் கேரியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருந்தபோது எனக்கு அந்த ட்ராவல் அந்த மாதிரி ஷெடியூல்ஸு அதெல்லாம் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும். எப்படி இந்த ட்ராவலில் மேனேஜ் பண்ணுங்க? ஏன்னா கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி ஒரு லாங் ட்ரிப் அவங்களுக்கு இருக்குது. அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சிங்க? எஸ், ஐ ஃபேஸ்டு மெனி சேலஞ்சஸ் தான். அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலில் சம்மவ் ஐ மேனேஜ்டு காரில் தான் போயிட்டு வருவேன். பட் இருந்தாலும் வீக்கெண்டு இந்த மாதிரி லாங் லீவ் அந்த மாதிரி வரும்போது போயிட்டு இருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுக்கப்புறம் வந்து ஐ மெட் என் பொண்ணை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துருந்தேன். அவள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தனால அவள் பப்ளிக் எக்ஸாம் அங்கேயே திருநெல்வேலியிலே கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஐ வாஸ் பீங் ட்ரான்ஸ்ஃபர் டு கோயம்புத்தூர். ஸோ என் பொண்ணை பார்க்குறக்கு வீக்லி ஒன்ஸ் போக வேண்டியதாக போயிடுச்சு. அது உங்களுக்காக, உங்கள் வேலைக்காக உங்கள் பொண்ணை வந்து நீங்க கூட்டிட்டு திருநெல்வேலி போயிட்டீங்க. ஆனா உங்க வேலைக்கு மறுபடியும் கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ உங்க பொண்ணு அங்க படிக்க வேண்டியதா இருந்துச்சு.
இதில் ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்லி. ஆமா. அது என்னன்னா, கரெக்ட்டா அவ எக்ஸாம்ஸ்க்காக அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவள ஹாஸ்டல்ல போட்டிருந்தேன். இருந்தாலும் அவளுக்கு அடாப்ட் ஆக முடியல. ஸோ வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டுருந்தேன். பார்த்துட்டு அத ஒரு வாட்டி பொங்கல் லீவ் முடிச்சோனே அவளை ட்ராப் பண்றக்காக கார்ல போயிருந்தேன். அப்பதான் வந்து நியர் மதுரை வந்து அட் அ பிளேஸ் கால்டு திருமங்கலம். வி மெட் வித் அ மேஜர் ஆக்சிடென்ட். அதில ட்ராவல் பண்ணது நானும் என்னோட பொண்ணு மட்டும் தான். என் பொண்ணு ஃப்ரண்ட் சீட்ல இருந்தா, நான் ரியர் சீட்ல இருந்தேன். ஸோ ஒரு பஸ்ஸு அவங்க வந்து ராங் சைடில் இடையில பூந்துட்டாங்க. ஸோ மேஜர் கொலிஷன் வித் அவர் வெஹிக்கிள் அண்ட் த பஸ். ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி டோட்டலாக வெஹிக்கிள் போயிடுச்சு. ஐ பிகேம் அன்கான்ஷியஸ் அண்ட் மை டாட்டர் வாஸ் தேர். ஷீ கால்ட் அப் 108. அதுக்குள்ளே கொஞ்சம் பப்ளிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவும் தே இமீடியட்லி ஷிஃப்டட் மீ டு த நியர்பை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து பிளட்டெல்லாம் அதெல்லாம் ஏற்றி கொஞ்சம் என்னை ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாக 6 ரிப்ஸ் ஃப்ராக்சர். அதே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரீவஸ் இன்ஜுரிம்பாங்க. ஸோ ஐ மெட் வித் அ மேஜர் ஆக்சிடென்ட் தான் அது. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஷிஃப்டட் டு கோவை மெடிக்கல் சென்டர், கோயம்புத்தூருக்கு என்னை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அகைன் அங்கே ஒரு 1 வீக் ஐசியூவில் இருந்தேன், அண்டர் கோயிங் ஆல் த ட்ரீட்மெண்ட். அதுலேருந்து அப்புறம் லெக் ஃப்ராக்சர் அதெல்லாமே இட் வாஸ் அ டஃப் ஃபேஸ் இன் மை லைஃப். அது வந்து ஏன்னா ஒரு ஜாப்க்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும், இதுக்காக நீங்கள் உங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திருநெல்வேலி போகிற மாதிரி இருக்குது. ஏன் இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தந்தீங்க? என்ன காரணம்? அது எல்லாருமே கேட்பாங்க. வீட்டில் கூட சொன்னாங்க, பேரண்ட்ஸும் சரி ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் தேவையா, பேசாமல் குவிட் பண்ணிடுறேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் ஐ வாஸ் பேஷனேட் ஃப்ரம் த பிகினிங். எனக்கு வந்து அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ஸு அந்த இது எல்லாமே எனக்கு ஒரு பேஷன் டுவர்ட்ஸ். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அதில் நான் திரும்பி வரவே மாட்டேன். அது எனக்கு பிடிச்சி தான் எடுத்தேன் நான். ஸோ என் ஹஸ்பண்ட் நான் 2 பேரும் தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு எழுதணும், டிஎன்பிஎஸ்சி. லக்கிலி ஐ காட் மை போஸ்டிங் ஆர்டர். அவருக்கு கிடைக்கலைன்னா கூட எனக்கு கிடச்சிது. அப்போ வீட்டில் அப்பாவும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர் தான். ஸோ ஹீ என்கரேஜ் மீ டு ஜாயின் கவர்மெண்ட் போஸ்டிங். யாராவது ஒருத்தராவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, மோரோவர் ஐ ஹாவ் அ பேஷன் டுவர்ட்ஸ் தட். அதனால் ஒன்றும் சேலஞ்சிங் இருந்தாலுமே ஐ கண்டினியூட். திருநெல்வேலியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட ஐ டுக் மை மெடிக்கல் லீவ். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் ஐ ரீஜாயின்டு ஆஸ் யூஷுவல் என்னோட கேரியரை நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், அன்ஃபார்ச்சுனேட் தட் மேம், பட் ஸ்டில் யூ மேட் இட் ஒண்டர்ஃபுல் மேம். எஸ் மேம், இப்போ வந்து நீங்கள் 2019 நீங்கள் யூ கம் பேக் டு திருநெல்வேலி அகைன். 2019 அப்புறம் என்னாச்சு மேம்? அப்போ அடுத்த ப்ரமோஷன்ஸ் என்ன? 2019 ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸர் முடிக்கிறேன். அகைன் வந்து ப்ரமோஷன் ஆகணும் ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸருக்கு என்னென்னா நான் அகைன் வந்து நான் வேறு இடத்துக்கு தான் போகணும். இங்கே ஒரே ஒரு ப்ரொஃபஸர் போஸ்ட் தான் இருக்கும். அப்போ என்னோட பொண்ணு அப்பயும் எனக்கு சேலஞ்சிங் தான். மை டாட்டர் வாஸ் டூயிங் ஹர் +2. ஓகே. ஸோ நாவலையும் அவளுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் கரெக்டாக மார்ச்சில், எனக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் ஆர் நியர்பை. பட் இதை எல்லாரும் பாதி பேர் என்ன சொன்னாங்க, இதை ரிலிங்விஷ் பண்ணிவிடு, இந்த ப்ரொஃபஸர் போஸ்ட் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். பண்ணிடுனா என்ன? ரிலிங்விஷ் அப்படின்னாங்கிறது நம்ம வேண்டான்னு வித்ட்ரா பண்ணிக்கிறது ப்ரமோஷனை. ஒன்ஸ் யூ ரிலிங்விஷ் அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ்க்கு கீழே போயிடுவீங்க. நம்ம ஜூனியர்ஸ் எல்லாம் மேலே வந்துருவாங்க. யூ வில் நாட் அட்டெண்ட் யுவர் ப்ரமோஷன் கவுன்சிலிங். அதெல்லாம் வந்து 3 இயர்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. யூ வில் கோ பிஹைண்ட். ஸோ எனக்கு என்னென்னா பாதி பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பாதி பேர் ரிலிங்விஷ் பண்ணிவிடு, இப்போ அவளோட கேரியர் தான் முக்கியம், +2 படிச்சுட்ருக்கா, ஸோ அதனால் இப்போ அதை ரிலிங்விஷ் பண்ணிவிடு. பாதி பேர் என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் நெக்ஸ்ட் ஹையர் போஸ்ட்டு, இது வந்துருச்சுன்னா தான் நீ வந்து பின்னாடி இல்லைன்னா ரொம்ப ஜூனியர் மோஸ்ட், யூ வில் க்ரோ அப் இன் யுவர் கேரியர், ஸோ டேக் அப் த போஸ்ட். அது பண்ணினா உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன் ஃபியூச்சர். ஸோ டேக் அப் போல்ட்லி, யூ கேன் மேனேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் நான் வந்து போல்டாக எடுத்தது தான் ப்ரொஃபஸர் ப்ரமோஷன் இன் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர். இப்போ புதுக்கோட்டை. ஸோ எல்லாமே வேறு பிளேசஸ் தான். மை நேட்டிவ் இஸ் கோயம்புத்தூர், பட் ஐவ் கான் ஃபார் 1 promotion to திருநெல்வேலி and 1 promotion to புதுக்கோட்டை, which is very very new. வெரி நியூ. ஆனால் வந்து என்னோட ஃபாதர் வந்து சொன்ன ஒரு வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, உன் தாத்தாவே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர், அதனால் நீ தைரியமாக போ, எல்லாம் நம்ம ஊர் தான். எங்கள் அம்மா ஊர் வந்து திண்டுக்கல் சைடு, சின்ன வில்லேஜ். ஸோ அதனால் தாத்தாவெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து காரணம் இல்லாமல் உனக்கு இது கிடச்சிருக்காது, தைரியமாக போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவளோட எக்ஸாம்ஸ் கரெக்டாக முடியுது, +2 எக்ஸாம்ஸ். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போய் கரெக்டாக ஜாயின் பண்ணேன் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். வண்டர்ஃபுல் பிளேஸ் விச் மே brought a lot of changes in my life. அங்கே போகும்போது தான் எனக்கு வந்து அந்த லீடர்ஷிப் ரோலுங்கிறதே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்குள்ள நிறைய கரேஜ், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே நான் பழகினேன்.
ஏன்னா தனிமையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறையா அதுவும் வந்து பெண்களாக இருக்கும்போது தனிமையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறையா தைரியம் வளர்த்துக்க வேண்டியது இருக்கும், கான்ஃபிடென்ஸு, நிறைய புது புது என்ன சொல்கிறது சேலஞ்சஸ்ஸு, அதை எப்படியெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஈவந்தோ நான் வந்து அங்கே வந்து ஒரு 2021 வரைக்கும் அங்கே இருந்தேன். கோவிட் 2019 டைம்லலாம் நீங்கள் புதுக்கோட்டையில் இருக்கீங்க. நான் புதுக்கோட்டையில் தான் இருந்த கோவிட் டைம். அங்கே காட்ஸ் கிரேஸ், ஐ திங்க் காடே நாங்கள் ஷிஃப்ட் பண்ண மாதிரி நான் நினச்சேன். பிகாஸ் கோவிட் வாஸ் ஸோ சிவியர் இன் கோயம்புத்தூர். சேஃப்லி மை செல்ஃப், மை டாட்டரும் அவள் வந்து கோவிட்ல படிச்சுட்டு இருந்தான். அவள் அதுக்குள்ளே இங்கே ராமகிருஷ்ணன் டென்டல் காலேஜ் கிடச்சிருச்சு. ஆனால் கோவிட்னால ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி தான். அதனால் அவளையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான். ஸோ வந்து சேஃபாக தான் இருந்தோம். புதுக்கோட்டையில் உங்களுக்கு அவ்வளோ கோவிட் இல்லை. இட் வாஸ் ஸோ சிவியர். ஐ ஹர்ட் தட் கோயம்புத்தூரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு. அதனால் ஐ டுக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. எந்த சேஞ்சஸ் லைஃப்பில் நடந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் நடக்குங்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கு, அந்த காட்ஸ் கிரேஸ் அண்ட் பிளெஸ்ஸிங் நம்ம கூட இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் ஐ டுக் இட் அண்ட் ஐ ஸ்டேட் தேர். அங்கேயே நான் குவார்ட்டர்ஸ் எடுத்து. எவ்வளோ நாள் அங்கே இருந்தீங்க? அங்கே 3 years, 2019 to 21 ஐ வாஸ் தேர். அடுத்து மேம் 21ல் வந்து நான் கரூர் மெடிக்கல் காலேஜ்க்கு வந்தேன். ஓகே. 21 Februaryல ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் டு கரூர் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை டு கரூர். அங்கே வந்து ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடியாக இருந்தேன் கரூர் மெடிக்கல் காலேஜில், ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில். அங்கேயும் வந்து ஐ ஹேட் என்ன சொல்கிறது, நிறைய சான்சஸ், குட் சான்சஸ் டு சின்ஸ் ஐ வாஸ் த ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி. ஃப்ரீ ஹேண்ட்ஸ் இருந்தனால ஐ கண்டக்டட் அ கான்ஃபரன்ஸ் ஓவர் தே. என்ன டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருந்தீங்க? நான் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடியாக இருந்தேன். ப்ளஸ் கரூர் மெடிக்கல் காலேஜில் சீஃப் வார்டனாக இருந்தேன். சீஃப் வார்டனாக இருந்தேன். அங்கே நீங்கள் என்ன பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? கரூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இருந்தது நான் வந்து ஹார்ட்லி 8 months, February to October வரைக்கும் தான் இருந்தேன். 8 monthsம் வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து நாங்கள் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம், ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு குட் இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ லான்ச்டு யோகா ரிசர்ச் லேப். யோகா ரிசர்ச் லேப் ஏற்கனவே நான் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்லேயும் பண்ணியிருக்கேன், இங்கே கரூர்லேயும் பண்ணணுங்கிறது என்னோட விஷயம் இருந்தது. அந்த டீனும் பர்மிட் பண்ணனால வி ஸ்டார்டட் அ நியூ யோகா ரிசர்ச் லேப் அட்டாச் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜின்னு சொல்லி அதை நம்ம கிராண்டாக நாங்கள் பண்ணோம். அலாங் இன் கொலாபரேஷன் வித் யோகா அண்ட் நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு ரிசர்ச் லேப் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வி டிட் அ கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ். கரூர்லேயே அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இது வரைக்கும் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணோம். லவ்லி கான்ஃபரன்ஸ். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இனாக்ரேட் பண்ணார் அந்த கான்ஃபரன்ஸை. இட் வாஸ் அ 2-day கான்ஃபரன்ஸ். அதுவும் அந்த கோவிட் பேண்டமிக் டைம் தான், பட் இருந்தாலும் வந்து வி டுக் எ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டிட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. சூப்பர் மேம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க மேம்? 2022ல் இப்போது கரூரில் இருக்கீங்க. 21 அக்டோபர் வரைக்கும் அங்கே இருந்தேன். ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். வைஸ் பிரின்சிபலாக எனக்கு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி பேக் டு மை ஹோம் வரதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் ஐ யூட்டிலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வைஸ் பிரின்சிபலுங்கிற போஸ்ட் எடுத்தால் தான் நான் கோயம்புத்தூர் வர முடியும். ஸோ அதனால் அந்த போஸ்ட் எடுத்துகிட்டு ஐ கேம் பேக் டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஸ்டில் நவ் ஐ எம் பர்சிங் ஃபார் த பாஸ்ட் 3 years நான் இங்கே வைஸ் பிரின்சிபலாக இருக்கேன். லவ்லி மேம். மேம் இப்போது நிறைய பேர் வந்து ஒரு வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே குவைட் பண்ணுற ஆள்லாம் இருக்காங்க. எனக்கு சொந்த ஊரில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கரூர்னு சொல்லி லைஃப்பில் ஒரு 10 years பக்கம் நீங்கள் வெளில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வருஷங்கள்லாம் பார்க்கும்போது. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஒரு வழியாக நீங்கள் படித்த காலேஜ்லேயே நீங்கள் வந்து இப்போது ஒரு வைஸ் பிரின்சிபலாக இருக்கீங்க. அதுவே ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு. இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பேக் டு மை ஹோம் பிளேஸுங்கிறனால எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபேமிலியோடு இருக்க முடியுது, என் பொண்ணோட இருக்க முடியுது, அது ஹாப்பி தான். இங்கேயும் எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறனால கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நோ பிளேஸ் இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம வி கீப் ஆன் சேஞ்சிங். அந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிறைய நியூ எக்ஸ்பீரியன்சஸ் தான் கொடுக்கும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸில் they quit the relinquish or quit the job. அதை வந்து சேஃபாக அந்த ஹோம் பிளேஸ்லேயே இருக்கணும். அப்படிங்கும்போது நான் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா குளம் மாதிரி தான் ஆகிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. என்னோட பாயிண்ட் வந்து ரிவர் மாதிரி நம்ம ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும்.
ஸோ ரிவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து போகும்போது அது கடலில் சேர்ற வரைக்கும் நிறைய பிளேசஸை Yes. கிராஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் இருக்கணும் நம்ம லைஃப் வந்து இட்ஸ் அ ஷேரிங் ஆஃப் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ திருநெல்வேலி நான் போகும்போதும் எல்லாருமே கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஈவன் எங்கள் அம்மாலாம் ரொம்ப அந்த பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குமே பயப்பட்டாங்க அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்து. பட் இல்லை நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் போஸ்டிங் டில் நவ் வந்து சேலஞ்சஸ் இருந்தாலும் லெட் அஸ் ஃபேஸ் இட் கரேஜ்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அந்த மூமெண்ட்டோட ஒரு டெஸ்டினேஷனாக தான் திஸ் இஸ் நாட் மை ஃபைனல் டெஸ்டினேஷன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை டெஸ்டினேஷன்ஸ் நான் நினைக்கிறேன். ஒரு ஃபீமேலாக இந்த இத்தனை வருஷங்கள் ஒரு 25 இயர்ஸாக இப்போ வந்து பீயிங் எம்பிபிஎஸ்லேருந்து இன்றைக்கி வைஸ் பிரின்சிபல் ஆஃப் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், ஒரு ஃபீமேலாக என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் இதை சொல்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஃபீமேல் எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எம்பிபிஎஸ் முடிச்ச ஃபீமேல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வந்து எப்படி வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த பொசிஷன் உங்களை மாதிரி ஒரு வைஸ் பிரின்சிபல் ஆகணும்னா அவங்களாம் என்ன செய்யணும்? ஃபீமேல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பர்த் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். பட் நாம் அந்த மாதிரி எடுத்துக்காம ஒவ்வொன்றுமே ஈவன் நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போதே ஈவன் மை மதர் வாஸ் எகெயின்ஸ்ட். இப்போ எம்பிபிஎஸ் படித்து என்ன பண்ண போகிறேன், இதுதான் என் கொஸ்டின். பட் மை ஃபாதர் வாஸ் ஃபார் இட். ஸோ எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதே வந்து தேவையில்லைங்கிற மாதிரியெல்லாம் கூட எங்கள் அம்மா நினச்சாங்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னோட ஃபேமிலியிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டர். ஸோ அதுலேயே வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் அப்போ என்கரேஜிங்காக இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன நல்லா டாக்டர் ஆக்கணும், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எழுத வைக்கணும், அந்த மாதிரிலாம் ஹி ஹேட் மெனி ஆஸ்பிரேஷன்ஸ். ஸோ அதனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது என்னுடைய ட்ரீம், பேஷன், எவ்ரிதிங். ஸோ அதனால் ஐ வாஸ் டுவர்ட்ஸ் எம்பிபிஎஸ். அதை அப்போ படித்தப்பயுமே அதான் பார்த்திங்கன்னா அம்மாவே எகெயின்ஸ்ட்டுங்கும் போது ஸோ இருந்தாலும் நான் அந்த எக்ஸாமும் எழுதி அதுக்காக நான் கோயம்புத்தூர் வந்து தான். அப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், நாட் நீட். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பர்சியூ பண்ணும்போதுமே நிறையா சேலஞ்சஸ் தான். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜுங்கும் போது உங்களுக்கு ஃபீமேல்ஸ்னால் கொஞ்சம் அங்கேயும் வந்து எவ்ரிவேர் ஐ கோ ஐ பி த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது, அந்த ரேங்க் ஹோல்டர், டிஸ்டிங்ஷன், அவுட்ஸ்டாண்டிங், கொஞ்சம் அகடமிக்காக ரொம்ப ஓரியன்டாக இருப்பேன். ஆரம்பத்துலேருந்தே படிப்புன்னா எனக்கு என்ன சொல்கிறது, ஆசை. அதை ரொம்ப பிடிச்சி பண்ணுவேன். பிடிக்காம பண்ணால் தான் படிப்பு இதாக இருக்கும். பிடிச்சி பண்ணுவேன். அதனால் எனக்கு இந்த டிஃபிகல்ட்டாக தெரியல. எல்லாமே போஸ்ட் கிராஜுவேஷன்லேருந்து எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்டு அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக தெரியல. எதையும் ஆசையோடு பண்ணுனான்னா ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, என்னோட ஒரே அட்வைஸ் அதுதான். நீங்கள் ஆசையோட விருப்பத்தோடு பண்ணினீங்கன்னா அது வந்து கஷ்டமே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்லே இருக்கீங்க, ஒரு டாக்டரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நான் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. சின்ஸ் ஐ டுக் த போஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் வைஸ் பிரின்சிபல் நான் ப்ராக்டிஸ் எல்லாம் நான் குவிட் பண்ணி நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் போகும்போதே 2014 என்னுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டேன். ஏதாவது ஒன்று தான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபோக்கஸ். ரைட். ஸோ ஓகே, உங்கள் ஃபேமிலியும் உங்களோட இந்த ப்ரொஃபஷனையும் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆஸ் லைக் அதர் ஃபீமேல்ஸ் இட்ஸ் வெரி டஃப் டு மேனேஜ். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மார்னிங் வந்து கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சோன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் பண்ணும்போது நான் அங்கே ஆஃபீஸ் பற்றி நினைக்க மாட்டேன். ஒன்ஸ் அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா வீட்டை பற்றி நினைக்கவே மாட்டேன். வீட்டை பற்றி நினைக்க கூட மாட்டேன். எல்லாரும் ஃபோன் வந்தால் கூட நான் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி அங்கே ஈவினிங் 5-6 ஆனாலும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 o'clock ஐ கம் பேக். ஈவன் தோ ஐ கெட் கால்ஸ் ரவுண்ட் த கிளாக், என்னோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே தான் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம்னால யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத். அதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ இந்த பொசிஷன் வந்துட்டோம், நாமளாக எடுத்துக்கிட்ட பொசிஷன் இது, யாருமே கொடுக்கல. அதனால் நாம் இதை வந்து டாலரன்ஸ் அந்த ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 yearsல அது நல்லாவே டெவலப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். லவ்லி மேம். மேம், இப்போ அந்த வைஸ் பிரின்சிபலாக நீங்கள் இப்போ ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இந்த பீயிங் அ வைஸ் பிரின்சிபல்? உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அதில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸோ இல்லை அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸோ சொல்லுங்கள் மேம். சேலஞ்சஸ் ஆஸ் லைக் அதர் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவான், சர்வன்ஸு, ஒர்க்கர்ஸு அவங்க ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, ஃபேக்கல்ட்டி அவங்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும்.
இது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை, அதாவது பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுற ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவும் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் ஆஸ் அ டீச்சர் அண்ட் அ ப்ரொஃபஸர் ஐ வாஸ் டீச்சிங். அது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த 3 இயர்ஸ் வந்து மை ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அட்மினிஸ்ட்ரேஷனுங்கும் போது இட் வாஸ் சம்திங் நியூ. நான் படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் யூ ஹாவ் டு ஹேண்டில் த ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ அவங்களோட மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நாம் டேக்கிள் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு யூ ஷுட் டெவலப் அ ஸ்கில். தென் ஒன்லி யூ கேன் ஹேண்டில் ஆல் தீஸ் சேலஞ்சஸ். மேம் இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்து முடிச்சவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? ஒரு ஃபீமேல் எம்பிபிஎஸ் ஃபினிஷ் பண்ண ஒருத்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு எம்பிபிஎஸ் முடித்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்வேஸ் மணி ஓரியன்டாக இல்லாமல் அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் போஸ்ட் கிராஜுவேஷனில் ஃபோக்கஸ்டாக. இப்போ நான் பார்க்குற பசங்கள்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, ஜென்ரலாகவே இன்டர்ன்ஷிப்லேயே அந்த பிஜி கோச்சிங் போயிடுறாங்க. பண்ணி நான் இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த மற்ற ஃபீல்டை எல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. அதுதான் தோஸ் டேஸ் நாங்கள்லாம் எம்பிபிஎஸ்ஸாக வெளியே வரும்போது எங்களுக்கு எல்லாமே தெரியும். டெலிவரி பார்க்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் பார்ப்போம். ஒரு இஎன்டி ப்ராப்ளம் எதுனாலுமே வி ஹேட் அ வைடர் வியூ. ஐ டோன்ட் திங்க் இப்போ ப்ரெசன்ட் சினாரியோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஃபோக்கஸ்டு. நான் போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு தான் எடுக்க போகிறேன், அதனால் நான் இதை பற்றி படிச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு நேரோவாக இருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து மாற்றிக்கிட்டு தே ஹாவ் டு டெவலப் தேர் ஸ்கில்ஸ். மெயின்லி தே ஹாவ் டு டெவலப் தேர் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதுதான் அட்வைஸ் பண்ணுவேன். இந்த மீட்டிங்கு அது போக இருக்கும்போது சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்கப்பா. யூ ஹாவ் டு நோ ஹேண்டில் வித் த பேஷன்ஸ். நீங்கள் மற்ற இது மாதிரி கிடையாது, பேப்பரை கூட டீல் பண்ண போகிறதில்ல, பிஸ்னஸோ கிடையாது. இதை நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். மேம் இப்போ அதுவே வந்து இப்போ ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு சொன்னீங்க, இப்போ எம்பிபிஎஸ் படிக்கலாம் நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீட்டு படிக்கலாங்கிறவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்குதான்னு கேட்டுட்டு தான் அவங்கள படிக்க வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நிறையா பேர் வந்து பேரண்ட்ஸ், நான் பார்க்குறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜஸ் 3 மெடிக்கல் காலேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஜினியரிங் தான் பிடிக்குது. ஆனால் வந்து அவங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்னால தேவ் ஜாயின் திஸ் மெடிக்கல் காலேஜ். அவன் பார்த்தீங்கன்னா காலேஜில் சும்மாவே உட்காந்துருப்பான். கவனிக்கவே மாட்டான். பெரிய மெடிக்கல் சீட் கிடைக்குது, அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சீட் கிடைச்சுமே அவன் வந்து கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு அவன் வந்து படிக்கவே மாட்டான். அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக இங்கே உட்காரவனோடைய நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுத மாட்டாங்க. அவங்க அப்பா இங்கே ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஆனால் தே வில் நாட் ரீட் அண்ட் அகாடமிக்காக எதுவும் ப்ரோக்ரஸே ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்தானா அவன் சொல்லுவான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா சொன்னனால தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எப்பயுமே நாம் என்னென்னா நம்மளுடைய கனவுகளை குழந்தைங்க மேலே திணிக்கவே கூடாது. அவங்களுக்கு பிடிக்குமா? ஈவன் நான் என் பொண்ணுக்கே சொன்னது தான், அவனுக்கு இன்ஜினியரிங் பிடிக்குதா படி, எது வேணாலும் பிடிக்குதுன்னா படி, இதையே தான் படிக்கணும்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க. ஈவன் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை வற்புறுத்தவே இல்லை, எனக்கா பிடிச்சி தான் நான் எம்பிபிஎஸ் எடுத்தேன். அது மாதிரி தான் நான் என் பொண்ணுக்கும் சொன்னேன், உன்னோட சாய்ஸ் தான். நாங்கள் 2 பேரும் டாக்டர்ஸுங்கிறதுக்காக என் பொண்ணு தான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷனே இருக்கக்கூடாது. அவங்களா பிடிச்சி அதில் போனாங்கன்னா அவங்க ஷைன் ஆவாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக உங்களோட சக்ஸஸ் ஜர்னியை சொன்னீங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இன்ஸ்பைட் ஒரு ஆக்சிடென்ட்டாயும் நீங்கள் அதை திறந்துருக்கீங்க. இல்லை நமக்கு சூட் ஆகும்னு சொல்லி நீங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம். அதே சமயத்தில் வந்து வேரியஸ் தருணங்களில் ஒவ்வொரு பிளேஸ்லையும் போய்ட்டு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு வைஸ் பிரின்சிபலாக உயர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் அடுத்தது ப்ரொமோஷனும் விரைவில் வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவாக இருக்கும் நம்புறேன் மேம். தேங்க்யூ மேம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow